இங்குள்ள இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்கக்கூடிய திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் தந்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மேடை அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் தேவாபேர் அவர்களே, அதிகாரி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் உரையாற்றியிருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்துடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் திரு செல்வப்பிள்ளை அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சார்பில் உரையாற்றியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என்னுடைய இனிய சகோதரர் தோல் திருமாவளவன் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்களே, காணொலி மூலமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக அமைச்சர் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அரசு செயலாளர்கள் திரு ராஜாராம் ஐஏஎஸ் அவர்களே, திருமதி லட்சுமி ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர்ந்தவர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக இருக்கக்கூடிய பயனாளிகள் மக்களே, பத்திரிகை மற்றும் உலகத்துறை சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். அடிநாள் தொட்டு அடிமைகளாய், தொழும்பர்களாய், ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய், தாழ்த்தப்பட்டோர் அல்லுற்று தனலிலே மெழுகாய் தொழிலிருத்து கண்ட நிலை மாற்றிட தகத்தகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன். அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் அவர்கள். மாநிலம் தூக்கலாம் மனிதர்களை காத்து அவர் மீட்டிட போர்க்குடி உயர்த்திய நேரம் புயலாய் சீரி குகபாவை கூட குலுங்கி புரட்சி செய்த புத்தன் தான் அம்பேத்கர் என்ற தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கரை பிறந்த நாளில் அவரை வணங்கி நான் இந்த உரையை தொடங்குகிறேன். இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள். சமூக நீதி, சமத்துவம், தலித் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் புரட்சியாளர் இடைக்கால அமைச்சராக இருந்தவர். அத்தகைய தலைவர் பெயராக அலங்கரிக்க முடியாத விருதை லட்சியத்தோடு படிச்சு முன்னேற பாதுகாக்கப்பட இடம் அந்த இடம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதனம் சொல்லுவாங்க. இந்த மேடையில் நம்முடைய சகோதரர் காரணம் அவரும் அந்த விடுதியில் தங்கி படிச்சவர் தான். அதை திறந்து வைத்துவிட்டு அந்த கட்டடத்தை சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்த நேரத்தில் தன்னையே மறந்து சொன்னார், மீண்டும் 5 வருஷம் படிக்கிற போல இருக்கிறது இங்கே தங்கி என்று சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் அரசியல்